வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி பார்ப்போம். ஒரிஷா பஞ்ச அறிக்கை பின்வரும் கூற்றுக்கள்ல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1866 ஒரிசாவின் 1.5 மில்லியன் மக்கள் பட்டினியால இறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். அந்த நேரத்துல பிரித்தானியாவுக்கு வந்துட்டு 200 மில்லியன் பவுண்ட் அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரிசா பஞ்சம் தான் தாதாபாய் நவ்ரோஜிய வாழ்நாள் முழுவதும் இந்தியாவுடைய வறுமை பற்றிய ஆய்வு பத்தி தொடங்க தூண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட எல்லாமே சரிதான். ஃபர்ஸ்ட் 1866 தான் ஒரிசா பஞ்சம். அதுல 1.5 மில்லியன் மக்கள் பட்டினியால இறந்து போயிருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல பிரித்தானியாவுக்கு வந்துட்டு 200 மில்லியன் பவுண்ட் அரிசி வந்துட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்திருக்கும். அடுத்து ஒரிசா பஞ்சம் தான் தாதாபாய் நவ்ரோஜிய வந்துட்டு இந்தியாவின் வறுமை பற்றிய ஆய்வு பத்தி தொடங்க தூண்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சரி. ஆப்ஷன் டி. அடுத்து பொறுத்துக. இந்திய சொசைட்டி பத்திரிகை சட்டம் 1910 கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி பார்த்தோம் அப்படின்னா தேசியவாத நடவடிக்கைகளை வந்துட்டு நசுக்கி இருக்கும் இந்த சட்டம். இது ஃபர்ஸ்ட். அடுத்து டான் சொசைட்டி, இது வந்துட்டு தேசிய கல்வி கவுன்சில். செகண்ட் சுவராஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயாட்சி. அடுத்து சுதேசி, அவர்கள் சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் படி பார்த்தோம்னா 3 2 1 சாரி, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 3 4 1 2. அடுத்து பொறுத்துக்க. காதட் கட்சி 1913 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து புதிய இந்தியா, அதாவது நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிகை 1915. அடுத்து ஹோம் ரூல் பார்த்தோம்னா 1916 தொடங்கி இருந்திருப்பாங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. இப்போ இந்த ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2 4 1 3. பின்வரும் கூற்றுக்களை எது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காந்திஜி அகமதாபாத்ல சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார். இது சரிதான். அடுத்து வல்லபாய் பட்டேல் ஒரு வழக்கறிஞர்னு சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து சைமன் கமிஷனை முஸ்லீம் லீக் வந்துட்டு வரவேற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வரவேற்றிருந்திருக்காது. காந்திஜி 2வது வட்டமேசை மாநாட்டுல கலந்து கொண்டிருப்பாரு. இது சரிதான். வல்லபாய் பட்டேல் ஒரு வழக்கறிஞர், இது தவறு. ஆப்ஷன் படி பார்த்தோம்னா 1 4 சரி. இருங்க பார்ப்போம். எது உண்மை இல்ல அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2 3. ஆப்ஷன் சி. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஒத்துழையாமை இயக்கத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் புறக்கணிக்கிறது. அரசாங்கம் வழங்கிய பட்டங்களை திரும்ப பெறுதல். எதிர்ப்பு உண்ணாவிரதங்களை கடைபிடிக்கிறது. உண்ணாவிரதங்கள்லாம் கிடையாது. அடுத்து நிலத்தடி இயக்கங்களை நடத்துதல் கிடையாது. இப்போ 1 2 சரி. ஆப்ஷன் ஏ. அம்பேத்கர் மகாத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். ஆனா இவர் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் இணைக்க விரும்பினார் அப்படின்னு இருக்காங்க. இவங்க வந்துட்டு தலித்களுக்காக தான் அதிகமா போராட்டம் நடத்தி இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக நிறைய பாடுபட்டு இருந்திருப்பாங்க. இப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி. கூற்று இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் 1919 நிறைவேற்றப்பட்டது. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இது மிதவாதிகளை வெல்வது மற்றும் தீவிரவாதிகளை தனிமைப்படுத்துவது என்ற பிரிட்டிஷ் கொள்கையின் ஒரு பகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி. கூற்று சரி, காரணம் தவறு. கான்பூர் சதி வழக்கு பற்றி இந்த கூற்றுக்களை எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சணல் மற்றும் பருத்தி சவுளி தொழிற்சங்கங்கள் தோன்றின. இது அங்க கரெக்டு தான். அடுத்து கம்யூனிஸ்டுகள் மற்றும் தொழிற்சங்கவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சரி. இந்த வழக்கு அமர்வு நீதிபதி ஹோம்ஸ் இதுக்கு போயிருந்திருக்கும், அவங்களோட முன்னிலை பார்வைக்கு போயிருந்திருக்கும். ஆனா அது வந்துட்டு ஹச்இ ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ட்விஸ்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. விசாரணையும் சிறைவாசமும் இந்திய குறியீடுகளின் காங்கிரசின் செயல்பாடுகள் பற்றிய சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
விசாரணையும் சிறைவாசமும் இந்திய குறியீடுகளின் காங்கிரஸின் செயல்பாடுகள் பற்றிய சில விழிப்புணர்வுகளை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சரி. இப்போ 3 மட்டும் தவறு. இப்போ ஆப்ஷன் டி 1, 2, 4 சரி. கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924, மீரட் சதி வழக்கு 1929, சிட்டகாங் ஆயுத சவாரி யாருன்னா சூரிய சென். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கராச்சி அமர்வு அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் பற்றி பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இதுபடி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் இறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஜீந்திரநாத் தாஸ். ஆப்ஷன் சி. சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. சிட்டகாங் ஆர்மரி ரைட்ஸ் சிட்டகாங் ஆர்மரி ரைட்ஸ் நினைவுகள் அப்படின்ற நூல் வந்துட்டு கல்பனா தத் எழுதியிருந்திருப்பாங்க. கல்பனா தத் வந்துட்டு தனது தாய்நாட்டின் விடுதலைக்காக துப்பாக்கி ஏந்தி போராடினார். இதுவும் சரி. ராஜா அப்படின்னா பகத்சிங் பத்தி சொல்றாங்க. பேரரசுக்கு எதிராக போர் தொடுத்ததாக அமர்வு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட அனைத்துமே சரி. அடுத்து சர் ஆர்தர் காட்டன் கொள்ளிடம், வில்லியம் ஸ்லீமன் வந்துட்டு குண்டர் அச்சுறுத்துதல், வில்லியம் பெண்டிங் சதி திட்டத்தை ஒழிச்சிருந்திருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா காரன் வாலிஸ் சமஸ்கிருத கல்லூரியை கொண்டு வந்திருப்பாரு. 2, 3, 4, 1. ஆப்ஷன் பி. கீழ்காணும் கூற்றுகள்ல பகத்சிங் தொடர்பானதை கேக்குறாங்க. 1930 பகத்சிங் சிட்டகாங் ஆயுத படைகளை வந்துட்டு தாக்கியிருந்திருப்பாரு. சரி. 1930 பகத்சிங் வந்துட்டு சிட்டகாங் ஆயுத படையை தாக்கியிருந்திருக்க மாட்டாரு. யாரு? சூர்யா சென் தான் தாக்கியிருந்திருப்பாங்க. இப்போ இது தவறு. 1929 பகத்சிங் பி.கே. தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். சரிதான். 1925 பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை வந்துட்டு நிறுவினார் அப்படின்ட்டு இது தப்பு. இப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் இங்க வரல. 2 மட்டும் சரின்னு வரணும். ஸோ 2 மட்டும் சரி. ஓகேங்களா. பகத்சிங் வந்துட்டு இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவியது அப்படின்னா 1925 28 தான் நிறுவியிருப்பாங்க. என்ன பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்ற பேரில் நிறுவியிருப்பார். ஓகே. அடுத்து இந்திய பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா நேரு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த கூற்று எதோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலேய அரசுக்கு ஒத்துழைப்பை அளித்தல், ஆங்கிலேயர்களின் மேம்படுத்துதல். இதன் முதல் கூட்டம் அமிர்தசரஸ் பஞ்சாப்ல நடந்திருக்கும் சொல்லியிருந்திருக்காங்க. எதுனா முஸ்லீம் லீக். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் வெளிநாட்டு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ். ஆப்ஷன் சி. கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழுவின் இடம்பெற்றிருந்த முதல் இந்திய உறுப்பினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யநாத் சின்ஹா. 1885 1947 வரையிலான ஆண்டுகளில் எந்த இடத்துல அதிக முறை இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் தான் அதிக மாநாடு நடந்திருக்கும். அயர்லாந்து நாட்டு பெண்மணி விவேகானந்தரின் சீடருமான சகோதரி நிவேதிதாவை பாரதியார் சந்தித்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1905 சந்திச்சிருந்திருப்பாரு. ஆப்ஷன் டி. அடுத்து பொறுத்துக. குதிராம் போஸ் அப்படின்னா அலிப்பூர் குண்டு வழக்கு. பிபின் சந்திரபால் அப்படின்னா அந்நியர் ஆட்சியிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. திலகர் அப்படின்னா நிர்வாகத்தின் மீது இந்தியர்களோட கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படின்னா வட்டார மொழி கல்வி பற்றி சொல்லியிருந்திருப்பாரு. இப்போது 4, 1, 2, 3. ஆப்ஷன் சி. பிரிட்டிஷ் இந்தியாவின் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1843.
வங்கப் பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஜூலை 19, 1905 அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்திருப்பாங்க. முறைப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16 தான் பிரிச்சிருந்திருப்பாங்க. மிண்டோ மார்லிஸ் அரசியலமைப்பு சீர்திருத்தம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909 டிசம்பர் மாதம் தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தை ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது அப்படின்னா திருநெல்வேலியில். 1916 மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா அன்னி பெசன்ட் தான் தொடங்கியிருந்திருப்பாங்க. வங்காள தொழிற்சாலை பணியாளர்களின் நலன்களை பாதுகாக்க பக்கபலமாக இருந்தவர் யாருன்னா சசிபாதா பானர்ஜி அப்படின்றது தான் இருந்திருப்பார். பகத்சிங் சட்டமன்றத்தில் குண்டு வீசிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 28 இருக்குது. 1929 ஏப்ரல் 8 தான் சட்டப்பேரவை மீது குண்டு வீசியிருந்திருப்பாங்க. அடுத்து மார்ச் 1931 நடைபெற்ற கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல் தான் தலைமையேற்றிருந்திருப்பார். குண்டுக்கட்டி முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டா இனத்தவர் தான் குண்டுக்கட்டி முறையில் விவசாயம் செய்வாங்க. அடுத்து அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916 செப்டம்பர் மாதம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.